என்னங்க புறப்படும் போது தடுங்கலா பேசுறேன்னு நினைக்காதீங்க. நீங்க நல்ல விஷயம் சொல்லதான் போயிட்டு இருக்கீங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல அவங்க எல்லாம் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க முதல்ல ரைஸ் மில்லுக்கு போங்க. அங்க மாப்பிள்ளை இல்லைன்னா வேணா வீட்டுக்கு போய் விவரத்தை சொல்லுங்க. அங்க எக்கு தப்பா யார் எந்த வார்த்தையை விட்டாலும் நீங்க மட்டும் தயவு செஞ்சு திருப்பி எதுவும் பேசிடாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்க பொறுமையை மட்டும் இழந்துடக்கூடாது. பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, இனி பொறுமையா இருக்கிறத தவிர வேற என்ன வழி இருக்கு? அண்ணா, எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குன்னு எப்படியாவது அவர் இங்க கூட்டிட்டு போங்க. அவசியம் கூட்டிட்டு வரமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் தம்பி, உள்ள வந்து பேச சொல்லுங்க. நீ முதல்ல உள்ள போ. உள்ள போன்னு சொல்றேன்ல. மாப்பிள்ளைய பார்த்து ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். ஏன் இவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷங்களாவே தெரியலையா? அப்படிலாம் இல்லைங்க, முதல்ல மாப்பிள்ளைய பார்த்து சொல்லிட்டு அப்புறம் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு நினைச்சேங்க. மாப்பிள்ள வெளியூர் போயிருக்காரு, வர்றதுக்கு 2 நாள் ஆகும். பரவாயில்லைங்க, நீங்க பெரியவங்க, முதல்ல உங்ககிட்டயே சொல்றேன். ஸ்வீட் எடுத்துங்க. உங்க வீட்டு மருமக கர்ப்பமா இருக்கா. ஒரே ஒரு ராத்திரி தானே இங்க தங்கி இருந்தா. ஏமாமா அவங்க ஊர்ல வேற ஆம்பளைங்களே இல்லையா? விதைச்சது விளைஞ்சா தெரியாமலா போயிடும். குழந்தை பொறுக்கட்டும், நம்ம சுந்தரம் ஜான கொஞ்சமாவது இருக்காரு பார்த்துருவோம். என்ன பேசினாலும் பொறுத்து போகலாம் தான் வந்தேன். ஆனா என் தங்கச்சி மானத்தையே கேவலப்படுத்தி பேசிட்டீங்களா? இனி எப்படா அவங்கள சும்மா விட்டு சீக்கிரம் வாங்கடா. அவன் இந்த பொண்ணு பண்றான், நம்ம கையில நார்மல் ஆக்கிடுவான். எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டா தான் நல்லது. தப்பிச்சு வீட்டுக்குள்ள ஓடிடுவான். ஐயோ சாத்தி, தங்கச்சி அவளை பயவாக்கிட்டாலே. நான் தப்பிச்சேன். ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, குட்டி கிடக்கிறேன். எங்க ரொம்ப பேசினாங்கல்ல, வாங்க. ஐயோ
தம்பி. அடிக்க நீங்க இவன் தான் வயதிட்டே பேசுவான். உங்களால நான் முன்னேறிங்களா? எங்கடா வேலை நேரத்துல வெளிய போற? அண்ணே ஒரே வேர்வையா இருக்கு, முகத்தை அலம்பிட்டு அப்படி பிரஸ்ஸா வரேன். டேய், வேலைன்னு ஒண்ணு செஞ்சா வேர்வை வரத்தான் செய்யும். நம்ம மாதிரி பாட்டாளிகளுக்கெல்லாம் வேர்வை தாண்டா பெரிய சொத்து. இப்ப நீ இந்த வேர்வையை துடைக்கிறதுனால உன் முகத்துல இருக்கிற அசிங்கம் மாறிட போகுதா? டேய், திரும்பி சொல்லு, மாறிட போகுதா? இல்ல. மாறாதல்ல. போடா அண்ணே. போடா, போய் வேலை பாடுறா. மாமா சாயங்காலம் வேலை முடிஞ்சு வரும்போது 3 கிலோ அல்வா வாங்கிட்டு வாங்க மாமா. போதுமாடா? போதும்ண்ணே. என்ன மாமா இப்படி முத்து முத்தா வேத்து போயிருக்கு? ஆமா, தூத்துக்குடி முத்து நூல் எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்னா கோர்த்து கழுத்துல கட்டிக்க. உங்க முகத்துல இருக்கிறதுனால இந்த வேர்வைக்கே ஒரு தனி அழகுதான் மாமா. இந்த ரோஜாப்பூ மேல பனித்துளி இருக்கிற மாதிரி. என்ன பங்காளி? வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லண்ணே, வெளியே போயிருக்காங்க, வந்துருவாங்க. ஏதாவது முக்கியமான சொல்லியாண்ணே? ஆமாப்பா, என் தங்கச்சி வீட்டுக்காரருக்கும் எங்களுக்கும் நாளுக்கு நாள் சங்கடம் அதிகமாகிட்டே இருக்கு. உன் மூலியமா ஒரு முடிவுக்கு வந்தாதான் உண்டு. அதுக்காகத்தான் உங்க அப்பா அம்மா பார்த்து பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். நான் என்னென்ன செய்யணும்? உன் கல்யாண சமாச்சாரத்தை பேசலான்னு தான் வந்தேன். ஆனா அப்பா அம்மா முன்னாடி பேசினாதான் மரியாதையா இருக்கும். அவங்க வந்ததும் சொல்லி அனுப்பு. சரிண்ணே, அவங்க வந்தோம் நானே வீட்டுக்கு வரேன். வாங்க தம்பி. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சேத்துமடையில நம்ம மருதாச்சலத்தோட மாமனார் இறந்து போயிட்டாரு. அதுக்காகத்தான் நாங்க எல்லாம் போயிட்டு வரோம். ஆமா, நீ நேத்து ராத்திரியே போயிட்டு வந்துட்ட போல இருக்கு. ஆமாங்க. இது முக்கியமான சொல்லியா? இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், சொல்லி அனுப்பிச்சு பையனே வந்திருப்பானே. அண்ணன் என் கல்யாண விஷயமா பேச வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இந்த பார்ப்பா, இந்த வீட்டுல நல்லது கெட்டது எது நடந்தாலும் முன்னால் நிக்கிற மூத்தவன் நீதான். இவன் கல்யாணத்தையும் நீயே முன்னால் நின்னு முடிச்சு வச்சிரு. பொண்ணு யாரு? சொந்தம் தாங்க. நம்ம மரகத வீட்டுக்காரரோட தங்கச்சி தாங்க. ஏப்பா, நாங்க இப்பதான் இளைய வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம். நீ எங்க வீட்டை இளைய வீடு ஆக்கிடுவ போல இருக்க. அந்த பொண்ணு மனோரையிலே மாப்பிளைய முழுங்கினவன். அவளுக்கு மறுபடியும் காவ கொடுக்க என் புள்ளதான் கிடைச்சானா? இந்த மாதிரி விஷயத்த பெரியவங்க நாங்க இருக்கும்போது வந்து பேசிருக்கணும். ஆள்லா நேரத்துல வந்து சின்ன பையன் மனசை கலைக்க பாக்குறீங்க. இல்லங்க, உங்களை முன்னால வச்சுதான் அந்த பேச்சை ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க உள்ள வந்தீங்க. ஆமா பெரியப்பா. நீ பேசாதடா. நீ பண்றது ரொம்ப தப்புப்பா. உண்மையிலேயும் தங்கச்சி மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா அந்த அனாதை பொண்ணை ஒதுக்கி வச்சுட்டு மாப்பிள்ளையுடைய தங்கச்சி கழுத்துல நீல தாலி கட்டியிருக்க. உன் உசர் மட்டும் உனக்கு கட்டி என் புள்ள இழிச்சவாயன், அப்படித்தானே? தப்புதான், நான் கேட்டது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க கண்ணு கலங்கி ஒரு மாதிரியா இருக்கீங்க? எங்க போயிட்டு வரீங்க? அண்ணா தலையை தவிடுங்க. தலையை தவிடு. என்னண்ணே, பங்காளி வீட்டுல ஏதாவது தப்பா பேசிட்டாங்களா? தப்பு தப்பா பேசி இனிமே உறவு முறையே வேண்டான்ட்டாங்கம்மா. நீங்க புறப்படும் போதே வேண்டான்னு சொன்ன என்னால நீங்க யாரார் முன்னாடியோ கூடி குறுகி நிக்க வேண்டியதாயிடுச்சு. நின்னாலும் பரவாயில்லம்மா. ஆனா உன் கண்ணுல இருந்து வர கண்ணீரை நிறுத்த எனக்கு வழி இல்லையா? நான் போய் பேசிக்கிறேன், நீங்க எங்கே இருங்க. இல்ல பரவாயில்லம்மா. அண்ணே, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க எங்கே இருங்க, நான் போய் பேசிக்கிறேன். நான் உள்ள வரக்கூடாதுங்கிற வைராகத்துக்கு வெளியே நின்று வெளியே வாயா. வாய்க்கு வந்தபடி என்ன பேசாதீங்க. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசுங்க. என்னடி பொறுமையா பேசுறது? உங்க அண்ணன் மத உடம்ப வச்சு வச்சிருந்தா அந்த தலைவட்ட என்ன மாதிரி சரிக்கு சரி ஆம்பளை கிட்ட காட்ட சொல்லுடி. வேண்டாங்க, உண்மை என்னன்னு தெரியாம ஏதேதோ பேசி எங்க அண்ணனோட பொறுமையை சோதிச்சிடாதீங்க. போய் நான் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்கு வந்து சின்ன பசங்க வயசானவங்க போய் பொம்பளை கிட்ட கை வச்சு காட்டுங்க. இப்ப நான் வந்திருக்கேன், வாயா. வேண்டாங்க. பொம்பளை வெளியே எடுத்து சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு எல்லாம் எதுக்கு என் மீச? என்னால புடவை கட்டிட்டு சும்மா இருக்க சொல்றியா? நீ வெளியே வர மாட்டேயா? நானே உள்ள. முதல்ல ஏன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் உள்ள போங்க. நீ என்னடி இந்த நேரத்துல என்ன கேள்வி கேட்கறது? இல்ல, கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. என் வயித்துல வளருது உங்க குழந்தை தானே. சொல்லுங்க, உங்க குழந்தை தானே. என்னடி பைத்து காட்டமா பேசிக்கிட்டு இருக்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என் வயித்துல வளருது உங்க குழந்தை தானே. ஏய்! சத்தியமா என் குழந்தைதான். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அத நீங்க நம்புறீங்க,
ஆனா உங்க வீட்ல யாருமே நம்பலீங்க. எங்க அண்ணன் தகவல் சொல்ல உங்க வீட்டுக்கு வந்தப்போ ஒரே ராத்திரி தானே இருந்தான்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இன்னொருத்தர் அவங்க ஊர்ல வேற ஆம்பளே இல்லையான்னு கேவலமா கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் தானே, உங்களால இதை எப்படி தாங்கிக்க முடியும்? எங்க அண்ணன் அவங்க சொல்றது உண்மைதான். நீ ஊர்ல இருந்து வந்த உடனே நானும் அம்மாவும் உன்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ நேரா ரைஸ் மில்க்கு போனதுனால அங்க நம்ம ஆளுங்க உன்கிட்ட 1க்கு 2 பிரிச்சு சொல்லியிருக்காங்க. அதை கேள்விப்பட்டதும் அங்கிருந்து நான் வேக வேகமா புறப்பட்டு வந்தேன். பெரியக்கா வடிச்சதும் சின்னக்கா புருஷன் தான். இத பாரு, ஊர் உலகத்துல எந்த நாய் என்ன சொன்னாலும் சரி, அதை பத்தி நீ கவலைப்படாத. உன்னை தொட்டு தாலி கட்டின உன் புருஷன் நான் உன்னை நம்புறேன். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. அதுதான் உனக்கு நல்லது, நம்ம குழந்தைக்கு. இன்னைக்கு நம்ம நேரம் ஒரு மாதிரியா இருக்கும், அதுதான் இப்படி விடுபட்டு நிக்கிறோம். ஆனா இது நிரந்தரம் இல்ல. நாளைக்கு ஒரு நல்ல வேலை வரும். வரேன். என்ன மன்னிச்சிருக்க. பொம்பளைங்க தலை ரத்த காயத்தை பார்த்ததும் புத்தி தட மாதிரி வார்த்தைகளை கொட்டிட்டேன். தப்புதான். பரவாயில்ல மாப்பிள்ள, உள்ள வாங்க. இல்லைங்க, சுந்தரம் தான் என் வீட்டு சுமையை இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி வரேன். உடம்ப பத்திரமா வாங்க. என்னங்க உள்ள வந்து தலையாவது தவிட்டிட்டு போங்க. இல்லம்மா, அந்த வீட்டுல சில பேரை தோட்ட வேண்டியது இருக்கு. அந்த வேலையை முதல்ல பாக்குறேன்.